இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்றேன், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறார். வரலாறு காணாத கடன் நம்ம வாங்கியிருக்கோம். ஒரே ஆண்டுல 2025-26க்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே 1,62,000 கோடி ரூபாய். எந்த மாநிலத்தினுடைய கடனுமே 9,60,000 கோடியை தொடுல நம்ம தொட்டுட்டோம். சரி, வாங்கியிருக்கக்கூடிய கடனை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம், நல்லதுக்காக பயன்படுத்தி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டெபிசிட், அதாவது வரக்கூடிய வருவாய், மாநில அரசு சொந்தமா டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் டிவிசிபிள் டாக்ஸ், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட் இன் எய்ட், இதெல்லாம் நம்ம ரெவென்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பக்கம் வைக்கிறோம். நம்ம என்ன கேபிட்டலுக்கே போலிங்க ஐயா, அதாவது உட்கட்டமைப்புக்கே போகல. இந்த இரண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம். ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபிசிட் மட்டுமே 46,467 கோடி. அங்கேயே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியல. நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம், பென்ஷன், வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே முடியல.